Hello viewers, welcome to Tamil Coding. இன்னைக்கு நம்ம HTMLல chapter 3 பார்க்க போறோம். chapter 3ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். HTML image, HTML horizontal rules, HTML button, HTML list. இந்த நாலு இத கவர் பண்ண போறோம். ஃபுல்லா வீடியோ பாருங்க, அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். HTML image வந்து img டேக்குக்குள்ள இருக்கும். இதுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. img டேக்குள்ள சோர்ஸ்ல எந்த ஃபைல் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணுமோ அந்த ஃபைலை கொடுக்குறோம். png இல்ல jpeg இருக்கலாம். altல வந்து அந்த சோர்ஸ் தெரியாத டைம் என்ன தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு வேர்டிங் கொடுத்துக்கிறோம். இந்த சோர்ஸ் அண்ட் alt வந்து ஆட்ரிபியூட்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்ரிபியூட்ஸ். src alt. HTML ஹொரிசாண்டல் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைசார் அப்படிங்கிற ஒரு டேக் தான். இந்த ஹைசார் டேக்குக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது. ஹைசார் டேக்கு வச்சு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்னா ஒரு ஹொரிசாண்டல் லைன் வந்து நமக்கு ட்ரா ஆகும். இதுதான் இந்த ஹைசாரோட ஒர்க். HTML பட்டன் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். HTMLல அந்த பட்டனுக்கு இந்த பட்டன் டேக்கை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் உண்டு. பட்டன் டேக்கில் வந்து நம்ம க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டேக்குள்ளே வந்து என்ன லெட்டர் கொடுக்கோமோ அது எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா, ஒரு பட்டன் வந்து க்ரியேட் ஆகி அதுக்கு நடுவில் அந்த டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து கிளிக் ஹியருங்கிறத நான் கொடுத்துருக்கிறது வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ HTML லிஸ்ட் பார்த்தோன்னா, HTML லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் HTML லிஸ்ட் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட், அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட். இந்த அன்ஆர்டர் HTML லிஸ்ட் வந்து அன்ஆர்டர், ஸோ UL இருக்கும். ULக்குள்ள லிஸ்ட் வந்து எல்லையாக நம்ம வந்து டேக் போட்டிருப்போம். எல்லாத்துக்குமே க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டேக் உண்டு. UL லிஸ்ட்டுக்குள்ளே தான் LI லிஸ்ட் வரும். இது ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து OLக்குள்ளே LI லிஸ்ட் வரும். ஸோ இதோட ரிசல்ட்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. இப்போது கிளாஸ் 3ங்கிறத நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணுறதுலாம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் போட்டும் ரெடியாக வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்கள் டைம் சேவிங்காண்டி. இப்போது அந்த கிளாஸ் 2வே நீங்கள் காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுலேருந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாஸ் 2வை காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஹெட்டிங் அண்ட் ஒரு பேராகிராஃப் மட்டும் வச்சுருக்கேன். இப்போது அந்த ஹெட்டிங் கீழே வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்த இமேஜ் ஃபைல் வந்து நான் போட போகிறேன். இமேஜ் ஃபைல் வந்து img டேகுக்குள்ளே ஒரு சோர்ஸும் ஒரு alt ஃபைலும் கொடுத்துருக்கேன். இப்போது நான் வந்து அந்த இமேஜை வந்து எங்கே போடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் நான் வந்து போடலை ஒரு ஃபோல்டரில் போடாமல். இப்போது நான் போட்டதுனால இமேஜுங்கிற இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கம்ச்சில் அங்கே ALTயில் என்ன கொடுத்தனோ அதான் வரும். ஏன்னா தேடுற இடத்துல அந்த சோர்ஸ் ஃபைல் இல்லாததுனால ALT ஃபைலில் உள்ளதை வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு அந்த என்ன PNG ஃபைல் வச்சுருக்கணும் அந்த நேமில் உள்ள PNG ஃபைலை காப்பி பண்ணி எந்த ஃபோல்டரில் நம்ம வந்து அந்த கோடிங் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்லேயே இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர் HTML டியூட்டோரியல் ஃபோல்டரில் பண்ணதுனால அந்த ஃபோல்டருக்குள்ளே அதை காப்பி பண்ணி போட்டுட்டு இப்போ வந்து இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க முடியல. அந்த இமேஜை வந்து எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஜஸ்ட் சோர்ஸில் இருந்துச்சுன்னா சோர்ஸில் உள்ளதை எடுத்துகிட்டு வரும், இல்லைனா ALTயில் கொடுத்துருக்கதை எடுத்துகிட்டு வரும். இப்போது அடுத்தது வந்து ஹைசார் டேக் பார்த்தோம், ஹொரிசாண்டல் ரூல்ஸ். இது வந்து ஹைசார் டேக்குன்னு நம்ம போட்ட உடனே நமக்கு ரிசல்ட் எப்படி அப்பியர் ஆகுனா ஒரு லைன், நாங்கள் காமிச்ச மாதிரி ஒரு லைன் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இந்த டேக்கோட யூஸ். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டன்ஸ் பார்க்கலாம். பட்டன் வந்து நான் அங்கே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் பட்டன் டேக்குள்ளே கிளிக் ஹியர்னு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு கிளிக் ஹியருங்கிற ஒரு பட்டன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு எந்த இதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ இது ஒர்க் ஆக வைக்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னா, அந்த பட்டன் டேக்குள்ளே நேற்று நம்ம கோடிங் படித்ததில் வந்து லிங்க்னு ஒரு டேக் வந்து படிச்சிருப்போம், HTML லிங்க். இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி பட்டன் டேக்குள்ளே நான் போடுறேன். இந்த கிளிக் ஹியரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து
நான் வந்து அந்த லிங்க்கை போடுறேன். ஏன்னா லிங்க்குள்ளே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டும் வந்துடும். ஸோ வந்து நான் அதை போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி பார்க்க முடியல. எனக்கு வந்து நேற்று நம்ம வாட்ஸ்அப் வெப்னு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த லிங்க்கை வந்து நான் பட்டனுக்குள்ளே போட்டிருக்கிறதுனால இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க முடியல. இந்த பட்டன் வந்து வாட்ஸ்அப் வெப்புங்கிற பட்டன் வந்து க்ரியேட் ஆகும். இதை கிளிக் பண்ண முடியல உங்களுக்கு நியூ டேப்பில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் பட்டன் டேக்கோட ஒர்க். நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது ஒரு பட்டன் ஷேப் இருக்கணும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பட்டன் டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஆர்டர்ட் அண்டு லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆர்டர்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து யூஎல்குள்ளே இருக்கும். ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓஎல்குள்ளே இருக்கும். அந்த க்ளோசிங் டேக் ஓப்பனிங் டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஆர்டர் லிஸ்ட்டோடது ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைக்குன்னா ஜஸ்ட் புல்லட் ஃபார்மில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் புல்லட் ஃபார்ம் தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இதே இது ஆர்டர்டு லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து 1 2 3 நம்பர்ஸில் வந்து கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.